சந்தோஷமா இருக்குல்ல? மனசு அப்படியே குளிர்ந்து போயிருக்குமே. உன்னோட தகப்பன் இல்லாத குழந்தையோட வாழ்க்கையில அப்பா இல்லாத குறைய எங்க ராஜேஷ் தீர்த்துட்டா. ஆனா இந்த தாய் இல்லாத குழந்தையோட நிலைமை என்ன? ப்ளீஸ் அத்தை, இனிமே இவங்களை எப்பவும் தாய் இல்லாத குழந்தைங்கன்னு சொல்லாதீங்க. நான் தான் இவங்களோட அம்மா. அதோட நானும் அவரும் இந்த குழந்தைங்க மேல அப்பா அம்மாவை அன்பு காட்டுறதுக்காக இந்த கல்யாணத்தையே பண்ணிட்டோம். சரி அருண், நீ போய் வெளியில விளையாடு. நான் அப்புறமா வரேன். போ போ போ. எனக்கு நல்லா தெரியும் நீங்க ஏன் இந்த விஷயத்தை எல்லாம் அவர் முன்னாடி பேசுறீங்கன்னு. என்ன நடந்தது? ஏன் நீங்க மருமக மேல கோவப்படுறீங்க? ராஜேஷ் அப்பா தான் இவளுக்கு 3 மாசம் அவகாசம் கொடுத்திருக்காருல்ல, ஒரு நல்ல அம்மாவா, நல்ல மருமகளா, நல்ல மனைவியா நடந்துக்குவான்னு. அதனால அவரோட வார்த்தைக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும்ல. நீங்க சொல்ற மாதிரி இவ ஒரு நல்ல தாயா நடந்துக்கிட்டானா அதை விட வேற எனக்கு என்ன சந்தோஷம் இருக்கு? நீ இந்த குழந்தைக்கு அம்மாவா அன்பு செலுத்தி நல்ல பண்பாட கத்து கொடுக்க தானே மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க. அப்படின்னா இது என்னன்னு சொல்லு. வானு இவ்வளவு கம்மியா மார்க் வாங்கியிருக்காளே, இந்த விஷயம் உனக்கு தெரியாம போயிடுச்சா? இந்த குழந்தைங்களோட படிப்புல நீ கொஞ்சமாவது அக்கறை செலுத்தி இருந்தீனா நான் எதுக்காக உன்கிட்ட இதை கேட்க போறேன்? ஒரு தகப்பனா அவனோட கடமைய உன்னோட பையனுக்கு எங்க ராஜேஷ் சரியா செஞ்சிட்டு இருக்கா. ஆனா நீ என்ன பண்ணிருக்கன்னு பாரு. குழந்தையோட பையில இந்த புத்தகம் இருந்தது கூட உன் கண்ணுல படல. நீ எப்படிப்பட்ட அம்மாவா இருக்கேன்னு பாரு. ஒரு குழந்தை எப்படி படிக்கிறானே உனக்கு தெரிய மாட்டேங்குது. பிரியா, நீ எதுக்காக ரிப்போர்ட்டை மறைச்சு வச்ச? எனக்கு மார்க் குறைஞ்சு போயிடுச்சுலப்பா, அதான்ப்பா. நான் ரொம்ப பயந்துட்டேன், சாரிப்பா. இங்க வா. பிரியா, இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? நீ இந்த மாதிரி ரிப்போர்ட் கார்டை மறைச்சு வைக்கிறதுனால என்ன நடக்கும் பிரியா? நீ கொஞ்ச நாளைக்கு அப்பா கிட்ட இருந்து தப்பிச்சுக்கலாம், அவ்வளவுதான். ஆனா ஃபியூச்சர்ல உன் டீச்சர் அம்மா அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுவாங்கல்ல. அதுக்கப்புறம் உன் அப்பா அம்மாவுக்கு உன் மேல இருக்கிற நம்பிக்கையே போயிடும். உன்னை பத்தி உன் டீச்சர் என்ன நினைப்பாங்க? பிரியா பொய் சொல்றான்னு நினைப்பாங்க. அது சரியில்லைல்ல. இங்க பாரு, பொய் சொல்றதால கொஞ்ச நாளைக்கு வேணா நம்ம தப்பிச்சுக்கலாம். ஆனா அந்த பொய் என்னைக்காவது தெரிய வரும்போது நம்ம மனசு ரொம்ப கஷ்டப்படும். அதனால எப்பவுமே பொய் சொல்லக்கூடாது. என்ன நடந்தாலும் உண்மையை நேருக்கு நேரா சந்திக்கணும். இனிமே நீ எதையுமே மறைக்க மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணு. ப்ராமிஸ்ப்பா, இனிமே நான் பொய் சொல்ல மாட்டேன். உங்ககிட்ட இனி எந்த விஷயத்தையும் மறைக்க மாட்டேன். இவர் சொல்றது சரிதான். எந்த காரணத்துக்காக சொன்னாலும் பொய் பொய் தான். இவர்கிட்ட இருந்து நாம எதையும் மறைக்க கூடாது. எல்லா உண்மையும் இவர்கிட்ட சொல்லிட வேண்டியதுதான். இதை பத்தி இவர்கிட்ட பேசதான் போறேன். ஹலோ. ஹலோ ஆர்த்தி. அம்மா, நீங்க போன் பண்ணதும் நல்லதா போச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏமா, சம்மந்தி அம்மா ஏதாவது சொன்னாங்களா? இல்லம்மா, அத்தை எதுவும் சொல்லல. ஆனா எனக்கு தான் குழப்பமா இருக்கு. அம்மா, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல.
அவர்கிட்ட உண்மை எல்லாத்தையும் மறைக்காம சொல்லிடுறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஒரு பக்கம் பார்த்தா அருணுக்கு அவ அப்பாவோட அன்பு கிடைச்சிருக்கு, அதுக்காக சொல்லாம இருக்கிறதா. இன்னொரு பக்கம் அவர்கிட்ட எல்லா உண்மையும் மறைக்காம சொல்லிடுறதா நியாயம்னு தோணுது. அம்மா அவருக்கு பொய் சொல்றது சுத்தமா பிடிக்காது. நீங்களே இப்ப சொல்லுங்க, நான் என்ன பண்றது? இங்க பாருமா, மறுமணங்கிறது நீ நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண விஷயம் இல்ல. நீ ஒண்ணு பண்ணு, தேவையில்லாததை குழப்பிக்காம உடனே இங்க வா. உன்னோட திங்ஸ் எல்லாம் இங்க தானே இருக்கு, அதை நீ எடுத்துட்டு போகணும்ல. நம்ம 2 பேரும் மனம் விட்டு பேசினா எல்லாம் சரியா போயிடும். அதில்லம்மா, நான் இப்போ ஆர்த்தி, இது உன்னோட வாழ்க்கை பிரச்சனை. ரொம்ப சிரமத்துக்கு அப்புறம் தான் உனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவசரப்பட்டு ஏதாவது செஞ்சுட்டோம்னா அதுக்கப்புறம் வருத்தப்பட வேண்டியதா இருக்கும். இங்க பாரு, உடனே கிளம்பி வா. சரிம்மா, நான் வரேன். பிரதீப், விடு என்ன. நான் உன்னை எத்தனை முறை கேட்டுக்கிட்டே இருக்கேன், உனக்கு நிம்மதி கிடைச்சிருச்சுல. ஆனா ஏன் நிலைமை என்னாச்சு? ஏன் உனக்கு புரியல? நான் என் வேலையை விட்டு தனியா இருக்க முடியாது. எனக்கு என் வேலை தான் முக்கியம். எனக்கு தெரியும் ஸ்வீட் ஹார்ட். ஆனா இத பத்தி எங்க அப்பா கிட்ட நான் முதல்லயே பேசியிருந்தேன்னா இது இந்த அளவுக்கு பிரச்சனையா இருக்காது. ஆமா, ஆனா உனக்கு தைரியம் இல்லாம போச்சுல. இப்ப விஷயம் இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் நீ தேவையில்லாம அவரை போய் ப்ளேம் பண்ற பிரதீப். உனக்கு என்ன பிடிக்கலனா இப்பவே சொல்லிடு. நான் என் அப்பா அம்மா வீட்டுக்கு போயிடுறேன். ஸ்வீட் ஹார்ட், நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு உனக்கே நல்லா தெரியும்ல. அப்புறம் ஓகே, எனக்கு நீ இப்போ ஒரே ஒரு சான்ஸ் கொடு, நான் தெளிவா பேசிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் பொறுத்துக்கோ, ஏன் கண்டிப்பா உனக்கு நல்ல நியூஸ் கிடைக்கும். ஐ லவ் யூ பிரீத்தி. கையை விட. நான் உனக்கு டைம் கொடுத்தேன், அல்டிமேட்டம் கொடுத்தேன். ஆனா நான் என் கல்யாணத்துக்காக என்னோட வேலையை விட்டது ரொம்ப பெரிய தப்பு. இனிமே உனக்கு சான்ஸே இல்ல. நீ என்கிட்ட சத்தியம் பண்ணல, ஆனா நீ அதை காப்பாத்தல. நான் இன்னும் கொஞ்சம் டைம் தரேன் பிரதீப். ஆனா அதுக்குள்ள நீ எதுவும் பண்ணலன்னா நான் அப்பா அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் நான் அங்க இருந்துகிட்டே ஜாபை தேடிக்கிறேன். That's it. பிரீத்தி, பிரீத்தி. அக்கா, நான் பசங்களுக்கு சாப்பாடு செஞ்சுட்டேன். பானவும் பிரியாவும் வித்தார்த்து கூட விளையாடிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நீங்க கொஞ்சம் போய் அவங்கள அங்க பாத்துக்கிறீங்களா? ஏதாவது பிரச்சனைனா கீழே ஃபோன் பண்ணி சொல்லுங்க, நான் உடனே திரும்பி வரேன். சரி ஆர்த்தி, பாய். தேங்க்யூ. ஆர்த்தி, நீங்க வெளியே போயிட்டு இருக்கீங்களா? அது நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். ஆனா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் போயிட்டு வந்துடுவேன். இல்ல, நானும் அந்த பக்கம் தான் இப்ப போறேன். நான் உங்களை ட்ராப் பண்ணிடுறேன். ஓகே, வாங்க. ஆர்த்தி வந்துட்டா. मेरी 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 तेरी प्रेम कहानी
இதான் சரியான சந்தர்ப்பம். ராஜேஷ் கிட்ட எல்லா உண்மையும் மறைக்காம சொல்லிடணும். என்னங்க, நான் உங்ககிட்ட ஒரு நிமிஷம். இது ரொம்ப முக்கியமான கால். ஹலோ, நீ எதுக்காக இங்க வந்த? இன்னும் எப்படி கேக்குறீங்க? நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். அப்பாவை பார்க்க வந்தேன். நான் உங்க மகன் இல்லையா? உங்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைன்னு ஒண்ணு இருக்கு. இவனை உடனே இங்க இருந்து போக சொல்லுங்க. அம்மா, அம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அப்பா, நீங்களாவது சொல்லுங்கப்பா. அம்மா எப்படி பேசுறாங்க பாருங்க. உங்க மகன் திரும்பி வந்திருக்க. நான் உங்களுடைய ரத்தமா. இதை யாராலையும் மாத்த முடியாதுமா. இந்த கரிசனத்தை நீ பெத்த மக அருண் கிட்ட காட்டுனியா? அவனுக்கு நீ செய்ய வேண்டிய கடமை எதுவுமே இல்லையா? அப்புறம் என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? அந்த பச்சை பிள்ளைய ரவுடிங்க கடத்திட்டு போயிட்டாங்கன்னு உன்கிட்ட சொன்னப்போ உங்க அப்பா கிட்ட நீ என்ன சொன்ன? அருணுக்கு நான் எந்த வகையிலயும் பொறுப்பு இல்லைன்னு நீ சொல்லல? நாங்க ஆர்த்திக்கு 2வது கல்யாணம் பண்ணி வச்சிட்டதுனால அதுக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு நீ சொல்லல? உன்னோட கடமையையும் உன்னோட தர்மத்தையும் மறந்துட்டு இங்க இருந்து போயிட்டு இப்ப சொந்தத்தை தேடி இங்க வந்திருக்கியா? மரியாதையா சொல்றேன், இங்க இருந்து போயிடு. இந்த தடவை நான் திரும்பி போறதுக்காக வரலம்மா. நான் எங்கேயும் போக மாட்டேன். என்னாச்சுமா? நீங்க ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? ஏன் உங்க முகம் மாறுது? சொல்லுங்க. யாராவது வராங்களாமா? உள்ள வரீங்களா? அம்மா நல்லா காஃபி போடுவாங்க. நீங்க இது வரைக்கும் வந்துட்டு உள்ள வராம போனீங்கன்னா அம்மாவும் அப்பாவும் சங்கடப்படுவாங்க. வரீங்களா? சொல்லுங்கம்மா, யார் அந்த ஆர்த்தி? உங்களுக்கும் ஆர்த்திக்கும் உள்ள உறவு ஏன் மூலமா தான் ஏற்பட்டது. ஆனா இன்னைக்கு அந்த ஆர்த்தி வரான்னு என்னையே வீட்டை விட்டு வெளியே போக சொல்றீங்களா? நான் எங்கேயும் போக மாட்டேமா. இது ஏன் வீடு. இது ஆர்த்தியோட வீடு. அவளுக்கு சொந்தமானது. அவ புகுந்த வீட்டுக்காரங்க இங்க வந்துகிட்டும் போயிட்டு இருப்பாங்க. உன்னால அவங்க என்ன ஒரு கேள்வி கேட்கிற நிலைமை உருவாக்குறத நான் விரும்பல. நீ சொல்லணும்னு நினைக்கிறத உங்க அப்பா கிட்ட போன்ல சொல்லு. கார்த்தி, பிரசாந்த், தயவு செஞ்சு பின்வாசல் வழியா போயிடு. ராஜேஷ் வராரு. அவர் ஒண்ணு பார்த்தாருன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அவர் வந்துகிட்டு இருக்காரு, நீ போயிடு. வந்தா வரட்டுமா? இது ஏன் வீடு. கொஞ்சம் மெதுவா நான் ஏன் மெதுவா பேசணும்? இது ஏன் வீடு, என் அப்பாவோட வீடு. போறதுன்னா இவதான் இந்த வீட்டை விட்டு போகும். அப்புறம் ஆர்த்தி, உன் 2வது புருஷன் இங்க தானே வந்துட்டு இருக்கான். உள்ள வரட்டும். அவன் யாருன்னு நானும் பார்க்கணும். உன்னை கல்யாணம் பண்ணி ஒரு தப்பு பண்ண அந்த மடையை யாருன்னு நானும் பார்க்கணும்.
பிரசாத் நான் சொல்றத தயவு செஞ்சு கேளு போயிரு என்னால போக முடியாதுப்பா. தயவு செஞ்சு கேளு, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், இங்க இருந்து என்ன போயிடு. விடு. அந்த ரூமுக்குள்ள போ. என்னால போக முடியாதுப்பா. நான் எதுக்காக போகணும்? அந்த பெரிய மனசு படைச்ச தியாகியை நான் பார்த்துதான் ஆகணும். அதெல்லாம் இருக்கட்டுமா, நான் ஆர்த்தியோட முதல் புருஷன். அவளோட ரெண்டாவது புருஷனை பாக்குறதுல என்ன தப்பு இருக்கு? நீ என்ன பேசிட்டு இருக்க பிரசாந்த்? அவரு முன்னாடி வந்து நிக்கிற அருகதை கூட உனக்கு கிடையாது. நீ இந்த மாதிரி பண்றதுனால என்ன ஆகும் தெரியுமா? வெக்கப்படுற நிலைமை தான் ஏற்படும். அப்படியா? அவனை பத்தி இவ்வளவு பெருசா சொல்றீங்க? அப்படின்னா கண்டிப்பா நான் அவனை பார்த்துதான் ஆகணும். நல்லா கேட்டுக்கங்க, நான் அவனை பார்க்காம இங்க இருந்து போக மாட்டேன். என்னை யார் தடுக்கிறாங்க நானும் பாக்குறேன். என் மகளோட வாழ்க்கையில நீ இந்த மாதிரி குழப்பம் உண்டாக்கினா அதுக்கப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். பிரசாந்த், உள்ள போ. நீ இங்கே தான் இருக்கணும், வெளியில வரக்கூடாது. வாங்க. அட மாப்ள வாங்க. வாங்க. உட்காருங்க. நல்லா இருப்பா. நல்லா இருங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நல்லா இருக்கும், உட்காருங்க. நீங்க எனக்கு காஃபி கூட தர மாட்டீங்களா? நீங்க அருமையா காஃபி போடுவீங்கன்னு ஆர்த்தி இப்பதான் என்கிட்ட சொன்னாங்க. எனக்கும் காஃபினா ரொம்ப பிடிக்கும். ஆ, கண்டிப்பா. என்ன சோபா? அது மாப்பிள்ளை மன்னிச்சிடுங்க, அது கேஸ் தீந்து போயிடுச்சு. ஆ, ஆ. பரவாயில்ல விடுங்க, இன்னொரு நாள் சாப்பிட்டா போச்சு. சரி, எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு, நான் இப்ப கிளம்புறேன். சரி சரி, போயிட்டு வாங்க. ஆர்த்தி, உங்க பேக் ரூம்குள்ள இருக்கா? நீங்க பேக் எடுத்துட்டு வாங்க, நான் வண்டியில வச்சிருக்கேன். எடுத்துட்டு வாங்க. வெறும் குப்பையை தான் உள்ள வச்சிருக்கா. அவளுக்கு எவ்வளவு நகை வாங்கி கொடுத்திருப்பேன், ஒண்ணு கூட இல்ல. அதெல்லாம் எங்க வச்சிருக்கானே தெரியல. உருப்படியா ஏதாவது ஒண்ணு கிடைக்கும்னு நினைச்சா எதுவுமே இல்ல. அம்மா அப்பாவே என்னை ஏத்துக்கல, அப்புறம் ஆர்த்தி சொல்லி என்ன பிரயோஜனம்? அம்மா என்ன சொன்னாங்க? ராஜேஷ் இங்க விருந்துக்கு வந்துட்டு இருக்கான். ஆனா அவன் முத புருஷனுக்கு கிடைச்சதெல்லாம் இந்த மாதிரி குப்பையான நினைவு சின்னங்கள். அவனுக்கும் இந்த பழைய ஞாபக சின்னங்கள்லாம் ரொம்ப முக்கியம்.